எப்போ வரீங்க? ஃபர்ஸ்ட் எங்க போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு லேட்? ஹலோ, நான் டாக்டர் சந்தோஷ். உங்க டாக்டருக்கு அப்பா கிடையாது. சாரி டாக்டர், இதெல்லாம் வைஃபோட டிஃபால்ட்டான क्वेश्चंஸா? அதான் அவள்கிட்ட கேட்கறது பதிலா உங்ககிட்ட கேட்டேன். நீங்க உள்ள வாங்க. ஃபேமிலி டாக்டரா இருக்கிறது ரொம்ப பிரச்சனை போலியே. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு டாக்டர். பயங்கரமா முடி கொட்டுது. பாருங்க, அங்காளம்மனுக்கு அகல் விளக்கு போட்ட மாதிரி கண்ணை சுத்தி எவ்வளவு கருப்பா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணாடியை போட்டுட்டு கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் டாக்டர். அந்த அளவுக்கு மறதி அதிகமாயிடுச்சு, கண்ணு மங்கலாவும் ஆயிடுச்சு. மறதி, ஸ்ட்ரெஸ், கண்ணை சுத்தி கருவளையம், முடி கொட்டுறது, இந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா என்னோட சேவை மக்களுக்கு தேவை. அதெல்லாம் ராப்பகலா டியூட்டி பாக்குறேன். அதெல்லாம் நான் தூங்குறது கிடையாது. நீங்க தூங்குறது கிடையாதா? ஆமா டாக்டர். ஏங்க, தூங்காம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வரதாங்க செய்யும். நீங்க ஏன் தூங்குறது இல்ல? ஒர்க் ஃப்ரம் ஹோம் டாக்டர். ஒர்க் ஃப்ரம் ஹோமா? என்ன ஒர்க் பண்றீங்க? ஸ்க்ரோலிங் டாக்டர். ஸ்க்ரோலிங் ஒர்க்னா துணி ஏதாவது மடிச்சு வைப்பீங்களா? அதெல்லாம் இல்ல, ரீல்ஸ் பாக்குறேன். ரீல்ஸ் பாப்பீங்களா? அப்படின்னா ஏன் பேரு மேகா, ஒரு புக் சொல்லுங்க அழகா. பொறுப்புக்கு சொல்லுவா அழகாவா? என்னமா சொல்ற டாக்டர்? அது இப்ப புரியாது, கிளைமாக்ஸ் சொல்லுவேன், அப்போ புரியும். அட அது இல்லம்மா, நீ என்ன சொல்றேன்னு புரியல. என் போன்ல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் விடிய பார்த்து என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலமே இல்லாம போயிடுச்சு டாக்டர். ஓ, போன் அடிக்ஷனா? இது ட்ரக் அடிக்ஷன் மாதிரியாச்சு. சோ ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இந்த மாத்திரையை பிடிங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தலைக்காணி அடியில வச்சு தூங்கிடுங்க, சரியாயிடும். டாக்டர், இதுல மாத்திரையே இல்லையே. உங்க பிரச்சனை உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? இல்ல. அப்ப சொல்யூஷன் மட்டும் எப்படி கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம். ஹலோ, எஸ் டாக்டர் சந்தோஷ் ஸ்பீக்கிங். ஐயோ, என்ன சொல்றீங்க? வந்துடுறேன். பேஷண்ட் அப்படியே பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வந்துடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். வீங்க. டாக்டர், என்னாச்சு? சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போறதுக்கு ரோடு ஒன்று யூஸ் பண்ணுங்க. அது என்ன ரோடு? ஈசிஆர் ரோடு. திருவான்மியூர்ல இருந்து பாண்டிச்சேரி பார்த்த மாதிரி 35 கிலோமீட்டர் போனா என்ன ஏரியா வரும்? கோவலம் வரும். கோவலம்ல இருந்து 10 கிலோமீட்டர் போனா மகாபலிபுரம். மகாபலிபுரம். அதுல பெரிய பாறாங்கல்ல சின்ன கல் தாங்கிட்டு இருக்கோம்ல, அந்த சைஸ்ல பேஷண்ட்டுக்கு ஒரு கல் இருக்கான். நான் உடனடியா போய் ரிமூவ் பண்ணனும். டைம் வேஸ்ட் பண்ணாம பை. எவ்வளவு கம்னாட்டி டைம் வேஸ்ட் பண்ணாமன்னு சொல்லிட்டு இத சொல்றதுக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க? போறேன். அப்புறம் மறக்காம தூங்கிடுங்க. தூக்கத்தை விட இது முக்கியம் இல்ல. 500 ரூபாய் ஜிபே பண்றேன் மாத்திரைக்கு. ஓகே டாக்டர். One shift later. மேகா, சொல்லுங்க டாக்டர் சந்தோஷ். அர்ஜென்ட்ல ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. நம்ம தூக்கத்தை கெடுக்கிற எந்த விஷயமான இருக்கட்டும், அது போனா இருக்கட்டும், பர்சனலா இருக்கட்டும், அது பொழுதுபோக்கு இல்ல, புறம்போக்கு. காட் இட்.